எங்க பொண்ணே டான்ஸ்ல சேர்த்தோம். அது இன்னி நேத்து, இன்னைக்கு 2, 3 நாள் 2, 3 டான்ஸ் கிளாஸஸ் அட்டெண்ட் ஆச்சு. நான் பார்த்தாக்கா, அது ஏதாவது பண்ணி காமிச்சுச்சான்னு கேட்கறாங்க மற்றவங்க. அப்போ இல்லங்க, அது என்ன கத்துக் குடுத்த மாதிரி தெரியல. அது ஏதோ சில எக்ஸர்சைஸஸ் பண்ணியிருக்கா. ஆனாக்கா, அப்போ மற்றவங்களுக்கு இது ஒரு டவுட்டா வரும். அது என்னது? டான்ஸ்ன்றது ஒரு எக்ஸர்சைஸ், பெரிய எக்ஸர்சைஸ் ஆச்சு. இன்னும் அதுலயும் இன்னொரு எக்ஸர்சைஸ் எதுக்கு பண்ணணும்? ஸோ அது அவசரம் என்ன அதுக்கு? ஏன்னா டான்ஸ்ன்றதே ஒரு பிசிக்கலி பண்ற ஒரு ஆர்ட் அது. ஸோ இதுல இன்னொரு எக்ஸர்சைஸ் ஆட் பண்றதுக்கு டைம் வேஸ்ட் தானே நினைக்கிறாங்க. ஸோ இப்படி எத்தனை பேர் நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியாதுக்காண்டி ஒரு பேரண்ட் என்ன கேட்டாங்க, சார் இந்த டான்ஸே ரொம்ப கிளாசிக்கல் டான்ஸ்னாலே ரொம்ப யூனோ வேகமா ரொம்ப மத்தலப் கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ற விஷயம் இல்ல. ஸோ அப்போ இதுக்கு எக்ஸர்சைஸ்க்கு என்ன தேவைன்னு என்ன கேட்டாங்க. எல்லாருமே கேட்கல, ஒருத்தர் 2 பேர் கேட்டாங்க. ஸோ நான் என்ன சர்ப்ரைஸ் ஆகல. ஏன்னா அப்படி கேட்கறது அவங்களுக்கு அந்த டவுட் வர்றது கரெக்ட் தான். நிறைய பேருக்கு வந்திருக்கும், ஆனா கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அப்புறம் புரிஞ்சுக்க இருப்பாங்க. ஸோ இவங்க கேட்டதே நான் அவங்களுக்கு பதில் சொன்னேன். அது என்ன சொன்னேன்னு நான் இப்ப சொல்றேன். ஒண்ணு சொல்றேங்க, டான்ஸ் பண்ணணும்னா பிசிக்கோட தான் பண்ணணும். நம்ம பாடியோட தான் பண்ணணும். ஸோ பாடி ஃபிட்டா இருந்தாலே நீங்க டான்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ டான்ஸ் ஃபிட் ஆகணும்னா நீங்க பாடி ஃபிட் ஆகணும்னா டான்ஸ் பண்ணணும். ஸோ டான்ஸ் பண்ணணும்னா அவ்வளோ ஈஸியா இருக்காது. அது கொஞ்சம் பாடி வார்ம் அப் வேணும். ஸோ அப்போ அதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கணும். அப்படி எக்ஸசைஸ் கொடுத்தாக்கா அது ஃப்ரீ மூவ்மெண்ட்ஸ் வரும். அதாவது மோங்காலு, அதாவது கை, காலு, எது எல்லாம் பர்ஃபெக்டா மூவ் ஆகுறதுக்கு ஒரு சிறு எக்ஸசைஸ் அதுக்கு தேவை இருக்கும். ஸோ அப்போ பின்ன எல்லா டான்ஸ்க்கும் இந்த எக்ஸசைஸ் இருக்கான்னாக்கா நான் அப்படி சொல்றேன். சில ஸ்டைல்ஸ்க்கு இந்த எக்ஸசைசஸ் இருக்காது. ஸோ நான் அதை பத்தி சொல்றேன். ஏன்னா எது இருந்தாலும் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் இது மைண்டுக்கு பிசிக்கு கனெக்ட் ஆன ஒரு ஆர்ட். ஸோ நீங்க டான்ஸ் பண்றப்போ மைண்டு உங்க சாங் மேல, உங்க மியூசிக் மேல, உங்க மெலடி மேல அது கான்சென்ட்ரேட் பண்ண தவிர உங்க பாடி மேல அது கான்சென்ட்ரேட் பண்ணாது உங்க மைண்டு. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி அதுக்கு ஆல்ரெடி நிறைய ஜாப் இருக்கு. ஏன்னா அது நிறைய வேலை இருக்கு. அதுக்கு கான்சென்ட்ரேட் சாங் மேல பண்ணணும், கேட்கணும், அதை தகுந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு இருக்கும். ஸோ அப்போ பிசிக் ஆட்டோமேட்டிக்கலி மூவ் ஆகணும்னாக்கா உங்களுக்கு ஃபிட்னஸ் வேணும். ஃபிட்னஸ் இருந்தால் தான் அது நீங்க எப்படி திரும்பினா அப்படி, எப்படி கையாட்டினா அப்படி, எப்படி காலாட்டினா அப்படி போனோம்னா உங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் வேணும். ஸோ இப்போ எதுக்குங்க ஜிம்முக்கு போனா எவ்வளவு பெரிய எக்ஸசைசஸ் அது. ஸோ இப்படிப்பட்ட எக்ஸசைசஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு கூட ஜிம் ட்ரைனர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, நீங்க கொஞ்சம் வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க, எங்காவது போய் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் கொஞ்சம் வார்ம் அப் எக்ஸசைஸ், சிறு எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லுவாரு. அப்புறமா தான் நெக்ஸ்ட் ஈவன் சீனியர் ஆனாலும் கூட. ஸோ அப்படி பண்ணுங்கன்னு சொல்றாரு. எதுக்கு சொல்றாருன்னாக்கா அது கொஞ்சம் ஃபிட்னஸ் வார்ம் அப் சொல்றாரு. ஸோ இந்த டான்ஸ்ல கூட இதே ஒரு சிஸ்டம், ஒரு நமஸ்காரம் பண்ணணும், குருக்கு நமஸ்காரம் பண்ணணும், அப்புறமா ஒரு இந்த எக்ஸசைசஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ண பிற்பாடு ஸ்டெப்ஸ் பண்ணணும், ஸ்டெப்ஸ் பண்ண பிற்பாடு ஒன்னொன்னா இப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனோம்னு ஒரு ரூல் இருக்கு. ஒரு அப்போ பின்ன இப்போ மேல ஏறணும்னா கூட ஒரு படிக்கேட்டு ஏற பிற்பாடு 2வது படிக்கேட்டு, 3வது படிக்கேட்டு அப்படியே ஏறோம் தவிர ஒரே வாட்டி 3வது படிக்கேட்டு, 6வது படிக்கேட்டு, 8வது படிக்கேட்டு போனா கீழே உயரும், கால் உயரும், கால் ஏதாவது ஆகும். ஸோ அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் டான்ஸ்ன்றது ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கணும். பண்ற விஷயம்ல கூட அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். ஸோ அப்போ இதோட என்ன பெனிஃபிட் ஆனாக்கா, ஒண்ணுங்க இது உங்களுக்கு வார்ம் அப் இருக்கும், அது ஒண்ணு. 2வது ஒண்ணு உங்களுக்கு காஸ்பிங்ஸ் வராது. ஏன்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப காஸ்பிங் பண்றோம் அன்னிட்டு கொஞ்சம் தூரம் ஓடனா வரும் பசங்களை. அப்படி டான்ஸ் பண்றதுன்னா, இப்போ டான்ஸ் பண்றது ஒரு படிக்கட்டு ஏறினா ஒரு 5, 6 யூனோ ஃப்ளோர்ஸ் ஏறின மாதிரி ஒரு ஹெவி இது இருக்கும். ஸோ அதுக்கு அப்போ காஸ்பிங்ஸ் வரும். அந்த காஸ்பிங் வரக்கூடாதுன்னாக்கா, அந்த மூச்சு வரக்கூடாதுன்னாக்கா நீங்க யூ ஹாவ் டு எக்ஸசைஸ். ஸோ மூச்சு பண்ணிட்டு டான்ஸ் பண்ணியிருந்தாக்கா ஐயே இது மூச்சு வாங்குதுங்க டான்ஸ் பண்றப்ப இப்படி சொல்றாங்களா இல்லையா? ஸோ அந்த மூச்சு வரக்கூடாது, உங்களுக்கு பாடி ஃப்ரீயா மூவ் ஆகணும். ஸோ அப்படின்னாக்கா அப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் கம்பல்சரியா வேணும். ஸோ இருக்கணும். ஸோ பின்ன எல்லா ஸ்டைல்ஸ்க்கு இருக்கான்னாக்கா அப்படி இல்லைங்க. கதக்கு எக்ஸசைஸே இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
ஏன் நினைக்கிறீங்கன்னாக்கா, நான் 3 டான்ஸ் மாஸ்டர்ஸ் கிட்ட கத்துக்கினேன். அவங்க பெரிய பெரிய ஆளுங்க. ஸோ யாருமே எனக்கு டான்ஸ் கத்துக்கிற எக்ஸர்சைஸ் கிளாஸ் முன்னாலே, ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணு அது இதுன்னு யாருமே எனக்கு சொல்லல. இந்த நமஸ்கார் தவறி. ஸோ அப்ப நானு எனக்கு ஆல்ரெடி பரதநாட்டியம், குச்சிப்புடி, ஒடிசி இதுக்கு முன்னே கத்துக்கினதுனால கொஞ்சம் நானு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்புறம் நான் தொடர்ந்து அப்புறம் பின்ன மிச்சம் இதுக்கு எக்ஸசைசஸ் இருக்கானாக்கா குச்சிப்புடிக்கு சில எக்ஸசைசஸ் இருக்கும். ஏன்னா பரதநாட்டியம் அவ்வளவு இதுவா இருக்காது. அது ஏன்னா பரதநாட்டியம்ன்றது ஒரு ஆங்கிள்ஸ் மேல பேஸ் ஆன டான்ஸ். அது பரதநாட்டியத்திலே ஒரு 90 டிகிரிஸ் பாடி, நம்ம லிம்ஸ் பாடி, இந்த கைத்து இதெல்லாம் ஒரு 90 டிகிரிஸ், 45 டிகிரிஸ், 180 டிகிரிஸ், 360 டிகிரிஸ், இப்படி இதுல மெயின்டைன் பண்ணி நம்ம டான்ஸ் பண்ற விஷயம் பரதநாட்டியத்துல இருக்கு. ஸோ அதுக்காக அந்த போஸ்டர்ல நினைக்கிறதே கஷ்டம். ஸோ அதுக்காக அந்த போஸ்டர்ஸ்ல டான்ஸ் பண்ணணும், நம்ம புரிஞ்சு பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக அந்த பரதநாட்டியத்துல கொஞ்சம் எக்ஸசைசஸ் நிறைய இருக்கும். ஸோ பரதநாட்டியத்துல மட்டும்தான் ரொம்ப எக்ஸசைஸ் இருக்கான்னா இல்ல. ஒடிசில ரொம்ப 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 எக்ஸசைசஸ் இருக்கும். எதுக்கு இருக்கும் பின்ன ஒடிசிலே வருதுன்னா பரதநாட்டியம் ஒரு டாக் என்னன்னாக்கா, ஒடிசிக்காரன் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா பரதநாட்டியத்திலிருந்தே ஒடிசி வந்திருக்குதுன்னு ஒரு டாக் வரும். ஏன்னா இதுதான் காப்பி அடிச்சாங்க. ஸோ அப்படி ஒரு இது வரும். ஸோ ஆனா அப்ப அதுக்கு அவ்வளோ இதுக்குன்னாக்கா, நான் அதுக்கு என்னன்னாக்கா, அது அந்த டான்ஸ் பூரியில இருக்கிற ஒரு டெம்பிள்ஸ் இருக்கிற அந்த டெம்பிள்ஸ்ல இருக்கிற போஸ்டர்ஸோட பேஸான பண்ற டான்ஸ் அது. ஸோ அந்த பூரி அந்த டெம்பிள் அந்த அவங்க டான்ஸ் எப்படி இருக்கும்னா திரிபங்கலே மோஸ்ட்லி அவங்க டான்ஸ் பண்றாங்க. திரிபங்கான ஜிக்ஜாகா ஸ்டாண்ட் பண்றது, மிமிக்ரி பண்றது. அப்புறமா அதிபங்காலே ரொம்ப பண்றாங்க. ரொம்ப குனிஞ்சு பண்றாங்க. ரொம்ப குனிஞ்சு இருக்கிறதே இல்ல. ரொம்ப குனிஞ்சு டான்ஸ் பண்ணணும். அதிபங்க எக்ஸ்ட்ரீம் பெண்டிங். ஸோ அப்புறமா திரிபங்கா ஜிக்ஜாக் போஸ்டர்ல கூட நிறைய அப்படி நினைக்கிறதே இல்லை. அப்படி அதுல ரொம்ப டான்ஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 மினிட்ஸ் ஒரு டான்ஸ் இருந்தாக்கா அதுல 2.5 மினிட்ஸ் அந்த போஸ்டர் இந்த ஜிக்ஜாக்லே நம்ம திரிபங்கா ஒரு அதிபங்காலே நிறைய பண்ணணும். அப்புறமா மிச்சதெல்லாம் நார்மலா பண்ணணும். அதே நம்ம பின்ன பரதநாட்டியத்துல கூட அந்த போஸ்டர்ஸ் இல்லையா, குச்சிப்புடியில இல்லையா, கதக்ல இல்லையானாக்கா இருக்கும். ஸோ ஆனா அந்த இருந்தாலும் அவ்வளோ இருக்காது. நம்ம அந்த போஸ்டர்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்துட்டு அப்புறமா வில் கம் டு நார்மல் அதிபங்க சமபங்க அர்த்த மண்டல் இதுக்கு வந்துடும். ஸோ இவங்கள அப்படி இல்லை. இவங்க அந்த போஸ்டர்ல ரொம்ப டான்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அவங்க தே ஹேவ் டு டூ லாட் ஆஃப் எக்ஸசைசஸ். சில பேர் இந்த இவ்வளோ எக்ஸசைசஸ் 9 பேருக்கு ஒரு மாசம் வரலாம் உங்களுக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைசஸ் தான் ரொம்ப கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த போஸ்டர்ஸ்ல உங்களுக்கு ஃபிட் ஆகணும் உங்க பாடி. ஸோ அதுக்காக நிறைய பேர் ஒரு சில பேர் இப்படி கூட நினைக்காங்க, எக்ஸசைஸ் விட்டு பண்ணிட்டு பண்ண மாட்டான்னு கூட விட்டுடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா இந்த எக்ஸசைசஸே இவ்வளோ கஷ்டமா இருந்தாக்கா டான்ஸும் எவ்வளோ கஷ்டம், அதுக்கு பண்ண முடியுமா நம்மளுக்கு, அது ஒரு டவுட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக ஏன்னா எதுக்கு இருந்தாலும் ஃபிட்னஸ், டான்ஸ் ஆனது எந்த டான்ஸ் இருந்தாலும் ஃபிட்னஸ் தேவைங்க. ஸோ பின்ன நாங்க சில பேரை பார்த்திருக்கிறோம், அந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ் எந்த எக்ஸசைசஸும் கற்றுக் கொடுக்கலையே. அவங்க ஸ்டேஜ் மீது கூட பண்ணாங்க, நல்லாதான் பண்ணாங்க, நல்லா பண்றாங்க. நான் அதை பற்றி என்ன தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். தவறுன்றது இட்ஸ் நாட் எ ப்ராப்பர் சிஸ்டம் அது. ஆனாலும் பண்றாங்கன்னா பண்ணிருப்பாங்க. ஆனாலும் பாருங்க, சில பேருக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, அவங்களுக்கு கால் நோவு வரும், கை நோவு வரும், ஏதாவது பிடிச்சிக்கும், கைத்து பிடிச்சிக்கும், அதாவது இடுப்பு பிடிச்சிக்கும், வாட்டி தலைவலி வரும், கண்ணு சுத்தும். ஸோ இப்படியா விஷயங்கள்லாம் நடக்கும். அது எதுக்கு நடக்கும்? ஃபிட்னஸ் இல்லை. ஃபிட்னஸ் எதுக்கு இல்லைன்னா டான்ஸ் மட்டும் தான் பண்றாங்க, அவங்க எக்ஸசைசஸ் பண்றது இல்லை. ஸோ அது இந்த காஸ்பிங்ஸ் வரக்கூடாது நம்ம பாடியில. இந்த இப்படி நம்ம நல்லா பிராக்டிஸ் இருந்தாக்கா நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. இந்த கை பிடிச்சிக்கிறது, கால் பிடிச்சிக்கிறது, இந்த இதெல்லாம் வரக்கூடாது, ஸ்கிராம்ஸ் இதெல்லாம் வரக்கூடாதுன்னாக்கா நீங்க பிசிக்கல்லி எக்ஸசைசஸ் பண்ணிட்டு தான் அப்புறமா டான்ஸ் பண்ணணும். இன்னும் தினியும் பண்ணணுமா? தினியும் நான் சொல்ல மாட்டேன். டான்ஸ் பண்றப்பெல்லாம் நீங்க இந்த எக்ஸசைசஸ் பண்ணா நல்லது. எதுக்குன்னாக்கா ஸோ உங்க ஏன்னா நீங்க டான்ஸ் பண்ணுவீங்க. டான்ஸ் பண்ணாக்கா உங்க பிசிக் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க யூஸ் பண்ணணும்னா ஃப்ரீயா யூஸ் பண்ணணும்னா இந்த எக்ஸசைசஸ் கம்பல்சரி. சில பேருக்கு அப்போ எப்பவும் பண்ணணும்னாக்கா ஒரு வாட்டி என்ன சொல்றீங்க, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன பசங்களுக்கு முக்கியமா பண்ணணுங்க இது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாட்டி ஜுரம் வந்தாலும் கூட வந்துடுவாங்க டான்ஸ் கிளாஸ்க்கு. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க, சார் இது டான்ஸ் வேண்டாம்னா கூட வந்துன்னு இருக்கு சார், அது இது கொஞ்சம் உக்காரும், இது பண்ணாது, நீங்க அலோவ் பண்ணுங்கன்னாக்கா சரியானுட்டு நான் சொல்றேன். அவங்க உக்காந்துடுறாங்க, பேரண்ட்ஸ் போயிடுவாங்க. ஒரு 10-15 நிமிஷத்துல அவங்க ஏச்சிட்டு சார் நாங்க பண்றோம். அது மாதிரி ஜுரம் பரவாயில்ல சார். ஏன்னா அவங்களுக்கு அந்த மூடு வந்துடுச்சு, அந்த
ஃப்ரீ மூவ்மெண்ட்ஸ் வந்துடுச்சு அதுக்கு. அவங்க பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அப்படியேப்பட்ட பசங்களுக்கு நீங்க ரொம்ப எக்ஸர்சைஸஸ் அவங்க பண்ணாலும் சரி, ஸோ பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, அவங்க பண்ற மூடு இருந்தாலும் சரி, நீங்க சில எக்ஸர்சைஸஸ் மட்டும்தான். 1, 2 சுத்தமா இல்லாத சுத்தமா இல்லாதே பண்ணக்கூடாது. அதுக்காக 1, 2, 3 அப்படி ஒரு 2, 3 எக்ஸர்சைஸஸ் காமிச்சாக்கா, பண்ண வச்சாக்கா, அப்புறமா டான்ஸ் அவங்களே பண்ண வச்சாக்கா, அது கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் சாஃப்ட் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்தாக்கா, அதாவது புதுசு ஏதாவது கத்துக்கிறது இருந்தா அது அது நீங்க கத்து கொடுத்தாக்கா அது நல்லா இருக்கும் தவிர அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்கறது அது நல்லது இல்லை. பின்ன தடியா இருக்கிறவங்க கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க கூட பண்ணணுமானாக்கா பண்ணணும், ஆனா கம்மியா பண்ணணும். அதாவது 4 பண்ற இடத்துல 2 பண்ணுங்க, 8 பண்ற இடத்துல 4 எக்ஸசைசஸ் பண்ணுங்க. அப்படி ஏதாவது நீங்க செய்யுங்க தவிர நம்பர்ஸ்ல கூட ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அப்படி பண்ணுங்க தவிர கம்ப்ளீட்டா வார்ம் அப் இல்லாத நீங்க இந்த எக்ஸசைசஸ் இல்லாத டான்ஸ் பண்ணா அது உங்களுக்கு அப்போ நீங்க பார்க்கறதுக்கு நல்லதா, ஃப்ரீயா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தோணுனாலும், நீங்க ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்காக சின்ன பசங்களுக்கு அதுக்காக தான் நான் இந்த சின்ன பசங்களுக்கு எப்பவுமே டான்ஸ் கத்துக் கொடுக்க மாட்டேன். 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 6th என்டர் ஆன பசங்க தான் நான் ஐ ஆக்செப்ட். ஏன்னா அவங்களுக்கு அந்த எலும்புங்க சிரிவும் இது மெர்ஜ் ஆயிட்டு இருக்கும் ஒன்னுல இருந்து ஒன்னு. ஸோ அப்படி மெர்ஜ் ஆகிற அந்த பிசிக் இன்னும் டெவலப் ஆகிற பிசிக்கலி நம்ம மைனர் எக்ஸசைசஸ் கூட அவங்களுக்கு பண்ணி நான் அப்போதுக்கும் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் பசங்களுக்கு கூட எக்ஸசைஸ் கம்பல்சரியா நாங்க கற்றுக் கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு தேவை அது. ஸோ அதுக்காக ஆனாலும் கூட கொஞ்சம் சாஃப்டா கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு பద్ధதியா நம்ம கற்றுக் கொடுத்தா அது நல்லா இருக்கும். இப்போ டான்ஸ் கத்துக்கினா எக்ஸசைசஸ் தேவையானாக்கா தேவைதான். அது கரெக்டா பண்ணணும். நீங்க ஏன்னா இந்த காஸ்பிங்ஸ் வரக்கூடாதுன்னாக்கா நல்லா அது இல்லதை முக்கியமா நான் லாஸ்ட்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த எக்ஸசைஸோட தான் உங்களுக்கு கிரேஸ் வரும். அது எப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கிரேஸ் டான்ஸ் யாராவது பண்ணிடுவாங்க. ஸோ டான்ஸ் பண்ணிட்டு பிற்பாடு எல்லாரும் பண்ணாங்க. ஆனா அது டான்ஸ் பண்ணதுங்க அவ்வளோ கிரேஸ் இல்லை. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ சில பேர் பேசியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஏன்னா அது அந்த மூமெண்ட்ஸ் அவ்வளோ சாஃப்டா அந்த ஃப்ரீயா இல்லை. ஸோ அந்த அப்படின்றது இப்படின்றது கை அது கொஞ்சம் தெரிஞ்சிடும் ஜனங்களுக்கு. ஸோ அதுக்காக அது எதுவுமே இல்லாத பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ ஹேவ் டு டு தீஸ் எக்ஸசைசஸ். அப்பதான் உங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீயாகவும் இருக்கும். அப்புறமா அந்த கிரேஸ் கூட உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ யூ மஸ்ட் டூ எக்ஸசைஸ் டான்ஸ் வித் எக்ஸசைஸ், தென் only it is good for you. Thank you so much.